உங்களுக்கு தந்து விடுவோம். ஆனால் என்னுடைய விருப்பம், நீங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, அரசு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வேட்பாளராக நில்லுங்கள் என்று என்னை அறிவுறுத்தினார், எனக்கு அறிவுரை சொன்னார். அப்போதும் என் மனம் ஒப்பவில்லை, வேண்டாம் என்றுதான் தவிர்த்தேன். ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்தேன். அவர் கட்டாயப்படுத்திய பிறகு அப்போது இயக்குநராக இருந்தவர் நல்வாய்ப்பாக, உனக்கு நான் ராஜினாமா தரமாட்டேன், உன் மீது விசாரணை இருக்கிறது என்று மறுதளித்தார். எனக்கு மகிழ்ச்சியாக போய்விட்டது. அதை போய் மறுபடியும் நான் மூப்பனாரிடத்திலே சொன்னேன், என்னுடைய ரிசைனேஷன், பதவி விலகலை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், எனவே என்னை வற்புறுத்த வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் அவர் விட்டபாடு இல்லை. உடனே உள்துறை செயலாளருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, திருமாவளவன் ரிசைனேஷன் உடனே நீங்கள் வாங்க வேண்டும் என்று